4 வழி சாலையால் கிராம மக்கள் பாதிப்பு. ஒரு பகுதியில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கவும், ஒரு பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்கவும் கிராம மக்கள் தனித்தனியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து வருகின்றனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையில் தேசிய நெடுஞ்சாலை மூலம் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் முதல் பொறையார் வரையில் சாலை அமைப்பதற்காக இடம் கையகப்படுத்தி பணிகள் முழுவீச்சுகள் நடைபெற்று வருகிறது. 4 வழிச்சாலை அமைக்கும் பல கிராமங்களில் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்வதற்கான சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமலும், ஒரு சில இடங்களில் மக்கள் பயன்பாடு அளிக்கும் வகையில் மேம்பாலும் சுரங்கப்பாதை அமைக்காமலும் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் பல தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. தரங்கம்பாடி தாலுகா திருமையனம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பிள்ளைப்பெருமநல்லூர் வழியாக தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு திருக்கடையூர் கடை வீதிகளுக்கு வந்து செல்ல வேண்டும். மேலும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் திருக்கடையூர் மெயின் ரோட்டிற்கு வந்து பேருந்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்காமல் 4 வழி அமைக்கும் பணிகள் நடப்பதால் பிள்ளையார் பெருமாள் பள்ளியூர், மாணிக்கப்பங்கு, காலமநல்லூர், திருக்கடையூர் ஊராட்சி மக்கள் ஒன்றிணைந்து கடந்த நவம்பர் மாதம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் போராட்டம் அறிவித்தவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் மேம்பாலம் அமைப்பதற்கு எந்தவித அதிகாரப்பூர்வமான உத்தரவாதத்தை அதிகாரிகள் அளிக்காததை அடுத்து இன்று பிள்ளைப்பெருமாள், திருமையினா உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்து பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேம்பாலம் அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். இதேபோல் சீர்காழி தாலுகா கருக்குடி கிராமத்தில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் விவசாய விளைநிலங்களுக்கு செல்வதற்கான பாதையை 4 வழிச்சாலையால் முற்றிலும் மூடப்பட்டதால் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு சர்வீஸ் சாலையோ அல்லது விளைநிலங்களில் டிராக்டர், அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் சென்று வர வகையில் சுரங்கப்பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கற்குடி கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். விழுப்புரம் விட்டு நாகப்பட்டினம் வர தேசிய நெடுஞ்சாலை நடந்துட்டு இருக்கு. அதுல சீர்காழி தாலுகாவில் காரைமேடு பஞ்சாயத்துல கருக்குடி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட குடிப்படைகள் வசித்து வராங்க. அங்க விவசாய நிலம் வந்து ஒரு 30 வேலி இருக்கு. அங்க உழவு சாதன பொருட்களோ, அன்றாட பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், அது மாதிரி அன்றாட தேவைக்கேற்ப ஜாமான் வாங்கவோ அந்த சாலையை என்கட்சியை தான் கடந்து போகணும். கடந்து போகும்போது எது வேணாலும் நடக்கலாம். அதுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து எங்களுக்கு ஒரு 5 மீட்டர் கொண்ட கீழே சப்பு மாரி ஒன்று அமைச்சு இந்த மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரு வழிவகுக்குமாறு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திச்சு, அது மாதிரி விவசாய நிலங்களுக்கு தலைவடை ஜாமான் எல்லாமே போகணும். ஒரு கதிரறுக்க மிஷின் வரைக்கும் போகணும். எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும். அந்த கிராமத்துக்கு மாற்று வழியும் கிடையாது. இந்த வழியாக தான் போகணும். நாங்கள் போகிறதுக்கு மாவட்ட ஆட்சியரை நீ பார்த்து இந்த மனு கொடுத்துருக்கோம். மேற்படி மாவட்ட ஆட்சியர் அவங்களோட நடவடிக்கையில் துரித நடவடிக்கை எடுத்து அங்கே ஒரு வழிவகுத்து தரும்படி கேட்டுக்கொள்ளும். இப்போ அதில் என்கட்சி 45 வந்துட்டு சார். வந்த பிறகு 2 பக்கமும் மண்ணை கொட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாலம், நாங்கள் வசிக்கிற இடத்துல பாலம் வந்துடுது. பாலம் வந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் கிராசிங் மாறுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சப்வே மாரி எங்களுக்கு வந்து ஒரு 5 மீட்டர் உயரத்தில் சப்வே போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் மேலேயும் வாகனத்தை கடந்து சாலையை கடந்து செல்ல தேவையில்லை. கீழ்ப்பகுதியிலேயே எங்களுக்கு ஒரு சப்வே அமைச்சு கொடுத்தா போதும். அனிதா ஸ்டாலின் பேசுகிறேன். பிள்ளைப்பெருமாள் பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். எங்கள் கிராமத்தில் வந்து பஞ்சாயத்தில் 9 கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காக வந்திருக்கோன்னா, இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா 3500 பேர் ஓட்டு இருக்குது எங்கள் கிராமத்தில். அது இல்லாமல் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து பசங்க வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து திருக்கடையூர் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்கள் கிராமத்துக்கு வேப்பஞ்சேரி சாலைக்கு நடுவே வந்து 4 வழி சாலை அமைச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாலம் போடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பசங்களுக்கு போகணும், மற்றபடி எல்லாத்துக்குமே போக்குவரத்து வழி நாங்கள் காலையில் தூக்கி எழுந்தோடனே நாங்கள் வந்து எங்கள் திருக்கடையூரில் தான் நாங்கள் போகணும். எல்லா விதத்துக்குமே நாங்கள் அங்கே போய் தான் வரணும். எல்லாமே அந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது 4 வழி சாலையை அமைச்சிட்டாங்கன்னா, பாலம் அமைச்சிட்டாங்கன்னா பசங்க வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் அதனால ஏற்படுறதுக்கு வருது, பிரச்சனைகள் இருக்கு. அதனால நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட இது சம்பந்தமா ஏற்கனவே இருந்தவங்கள்ட்ட மனுலாம் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா ஃபீஸ் ஸ்டாக் போட்டிருக்காங்க. ஃபீஸ் ஸ்டாக் போட்டு ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எப்படின்னா வாய் வழியா சொல்லியிருக்காங்க, ஒழிய ரிப்போர்ட்டா எதுவுமே கொடுக்கல. அதுக்காக நாங்க இப்ப புது கலெக்டர்கிட்ட அவங்கள்ட்ட மறுபடியும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு வந்து இதை ரிப்போர்ட்டா கொடுத்தாகணும். எங்களுக்கு பாலம் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு பாலம் வரலன்னு நாங்க போராட்டம் வரைக்கும் நாங்க அறிவிச்சிருந்தோம். எப்படின்னா போராட்டம் பண்ற அளவுக்கு போயிட்டு தான் எங்களுக்கு பீஸ் மீட்டிங்கே போட்டாங்க. பண்ணித்தரண்டு காவல் ஆய்வாளர், அப்புறம் நாகையிலேருந்து அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க.
எல்லாருமே பீஸ் மீட்டிங் போட்டு எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எதுவுமே வந்து பதில் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. அரசு தரப்பா எந்த பதிலுமே கொடுக்கல. அதுக்காக தான் நாங்க மறுபடியும் வந்திருக்கோம்.